So hello and welcome friends. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவரையும் சேல்ஸ் ஆர்டர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கான்ட்ரான்னு ஒரு வவுச்சர் இருக்கு. ஸோ அது எப்படி போஸ்ட் பண்றது பிளஸ் அது என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் மிஸ் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உள்ள வந்துட்டு நம்மளோட வவுச்சர் போனோம்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மேலே பார்த்தோம்னாலே கான்ட்ரான்ற ஒரு ஃபர்ஸ்ட் வவுச்சர் இருக்கும். ஸோ இந்த வவுச்சர் என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்க்கு யூஸ் ஆகுது, எதுக்காக யூஸ் ஆக போகுது இந்த வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் இதை பொறுத்த மட்டும் கான்ட்ராவை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இன்கேஸ் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரியோ இல்ல பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ற மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்றப்ப அந்த ரெண்டு என்ட்ரிஸையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கான்ட்ராவை கொண்டு வரணும். இது இன்னும் கிளியரா சொல்லணும்ன்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்குக்கு பணம் வருதுன்றப்ப ரிசிப்ட்ல பேங்க் நேம் வச்சு நம்மளால என்ட்ரி போட்டுக்க முடியும். அண்ட் தென் பேங்க்ல பேமெண்ட் பண்றோம்னாலும் பேங்க் வச்சு என்ட்ரி போட்டுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ரிசிப்ட்ல பேமெண்ட்டே கொடுக்க முடியாது, அதை கான்ட்ராவா தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ கான்ட்ரா என்ட்ரி போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி ஆல்ட் ஜி கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ கேஷ் பேலன்ஸை பொறுத்த மட்டும் 2,25,000 ரூபாய் இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா F2 கொடுத்து ஸோ 11 ஏப்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கனரா பேங்க். ஸோ பேங்க்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்க்ல செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பேலன்ஸே இல்லாமல் இருக்கு. இந்த இடத்துல கேஷ்னு செலக்ட் பண்றேன். ஸோ கேஷ் நான் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க் புதுசாக தான் போட்டிருக்கோம். ஸோ கேஷை பொறுத்த மட்டும் 2,25,000 இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 2,25,000 கேஷை என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 lakhs வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல டெபாசிட் பண்ண போறோம். ஸோ டெபாசிட் பண்ண விட்டு என்ட்ரு அடிச்சோன்னே ஸோ கேஷ்ன்றது கேட்கும் 2 lakhs எஸ்ன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு எவ்வளவு ரூபாயில என்னென்ன டெனாமினேஷன்ஸ் போட போறீங்க. ஸோ 2000 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போட போறீங்க. ஸோ 2010 ஸோ 2010 1000 எவ்வளவு 1000 ரூபாய் காயின் இது கிடையாது. ஸோ 500 ரூபாயில எவ்வளவு நீங்க டெபாசிட் பண்ண போறீங்க. அண்ட் தென் 200 எவ்வளவு டெபாசிட் பண்ண போறீங்க. ஆஃப்டர் தென் 100ல எவ்வளவு டெபாசிட் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி டெனாமினேஷன் கொடுத்து நீங்க தாராளமா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து எதுக்குன்னா கேஷ் பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கான என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிட்டேன். டெபாசிட் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா அகைன் F2 கொடுத்து 12ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா நான் வித்ட்ரா பண்ண போறேன்றப்போ ஸோ கேஷ் முன்னாடி பேங்க் இங்க கொடுத்தோம், இப்போ வந்து கேஷ்னு கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் கேஷ்ல வந்து 25,000 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல கனரா பேங்க் செலக்ட் பண்றோம்னு வச்சுங்களேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே கனரா பேங்க் பேலன்ஸ் 2 lakhs காட்டும். ஸோ இதுல இருந்து ஒரு நம்ம 6,000 கேஷா வித்ட்ரா பண்ண போறோம்ன்றப்ப கேஷ்னு கொடுத்தோமே. ஸோ பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்று செக் இல்லைன்னா ஏடிஎம் இல்லைன்னா கார்டு. ஸோ இந்த மாதிரி தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா அதர்ஸ்னு கொடுத்துட்டு ஸோ இன்ஸ்டால்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா வேலை முடிச்சு ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்மளோட கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் பார்த்தோம்னா ஆல்ட் ஜி ஸோ பேங்க்ல கேஷ் 31,000 இருக்கு பிளஸ் பேங்க்ல 1,94,000 ரூபாய் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்ட் அதாவது வித்தின் த பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கா இருந்தாலும் சரி ஆர் கேஷ் டு பேங்க் டெபாசிட் பேங்க் டு கேஷ் வித்ட்ராவல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அது எல்லாமே கான்ட்ராக்ட்ல தான் வரும், ரிசிப்ட் பேமெண்ட்ல வராது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.